த டெவில் வியர்ஸ் பிராடான்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய 2வது பாகம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் எப்போன்னு கேட்டிங்களா? ஸோ கொண்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அப்படியே கூட பார்த்தாலும் புரியும். ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னா மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கிறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிம்பிளாக ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான கதையை சொல்கிறேன். ரன்பீன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் மேகசின் கம்பெனியில் ரொம்ப திமிரு பிடிச்ச மற்றவங்க உணர்ச்சியை மதிக்காத மெரண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு சீஃப் எடிட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அடக்கமான ஒரு பொண்ணா ஆண்டியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அசிஸ்டண்டா வேலைக்கு வருவாங்க. ஃபேஷன் ஸ்டைல்னு எதிர்பார்க்கிற அந்த மேகசின் உலகத்துல வெறும் திறமை மட்டுமே வச்சுட்டு ஃபேஷனுக்கும் தனக்கும் சம்பந்தமில்லாத ஒரு பொண்ணா தான் ஆண்ட்ரியா அங்க வருவாங்க. இதனால மெரண்டா அவங்களுக்கு கஷ்டமான வேலைகளையும் பல சவால்களையும் கொடுப்பாங்க. ஒரே ஒரு வருஷம் மட்டும் இந்த கம்பெனில தாக்கு பிடிச்சா கரியர்ல ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல மெரண்டா கொடுக்குற ஒவ்வொரு சேலஞ்சையும் ஏத்துக்கிட்டு அதை சிரமப்பட்டு செஞ்சு முடிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபேஷன் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திரப்பன் தான் இந்த கம்பெனிக்காக நம்ம வாழ்க்கையும் நம்ம நண்பர்களையும் இழக்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டு அவ ஒரு விரக்தியில அந்த வேலையை விட்டு வெளியே வந்திருப்பா. இதுதான் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான சிம்பிளான கதை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 2006 வெளிவந்துச்சு. இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறமா 2வது பகுதி வெளிவந்திருக்கு. ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இதுல என்ன கதை அப்படிங்கறத தான் நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். ஸோ கதைக்குள்ள போயிடலாமா? ஸோ 20 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆண்ட்ரியா பாத்தீங்கன்னா டிப் டாப்பா கிளம்பிக்கிட்டு எங்கேயோ வராங்க. எங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு இன்னைக்கு விருது விழா. இந்த 20 வருஷத்துல ஆண்ட்ரியா பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரைட்டரா இருக்கிறாங்க, உச்சத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ மேகசின் உலகத்துல பெஸ்ட் ரைட்டர், பெஸ்ட் பப்ளிஷர், பெஸ்ட் எடிட்டர் சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா? அப்படி வந்து விருதுக்காக நம்ம ஆண்ட்ரியா அவங்க டீம் கொலிக்கு எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்போ அட் அ டைம்ல எல்லாருக்குமே அவங்க போன்ல மெயில்ஸ் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க எல்லாரையும் நாங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டோம், யாரும் நம்ம ஆண்ட்ரியோட கம்பெனி இருக்கிறவங்கள மட்டும் வேலையை விட்டு தூக்கிட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தகவல் கேள்விப்பட்டதும் எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வேலை பார்க்குற அந்த கம்பெனியை இன்னொரு நிறுவனம் வாங்கிட்டாங்க போல. அதனால பழைய ஊழியர்கள்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்படி அதிர்ச்சியான மெயில் வருது. மொத்த டீமுமே அப்படி ஸ்தம்பிச்சு போறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஆண்ட்ரியாவை ஸ்டேஜுக்கு அவார்டு வாங்க கூப்பிடுறாங்க. அவார்டு வாங்கிட்டு ரொம்ப உருக்கமா பேசுறா. இந்த விருது விழாக்கு என்னுடைய டீம் நாங்க மொத்தமா வந்திருந்தோம். பெஸ்ட் பப்ளிஷர், பெஸ்ட் எடிட்டர், பெஸ்ட் ரைட்டர், எங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய பெஸ்டான எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம். ஆனா ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால எங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குனதா சொல்லிட்டு லே ஆஃப்கான மெயில்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க. என்னடா இது, ஒரு கம்பெனி இருக்கக்கூடிய சிறந்த ஊழியர்கள் எல்லாத்தையுமே அட் அ டைம்ல வேலையை விட்டு தூக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியாவும் ரொம்ப உருக்கமா பேசிட்டு விருது விழா முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. சோ இதுக்கு லிலின்னு சொல்லிட்டு ஒரு தீ உண்டு, ஒரு ஃப்ரெண்டு. நீங்க போன பாட்டுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க சொல்றா, என்னடி சொல்ற, இத்தனை வருஷமா அந்த கம்பெனிக்காக நீ எவ்வளவு உழைச்சு கொடுத்துருப்ப, எவ்வளவு மதிப்பு கொடுத்துருப்ப, ஜஸ்ட் ஒரு கம்பெனியை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா இப்படி எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களும் அனதாவப்படுறாங்க. சரி இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல, வேலை இல்லாம முழிக்கிறேன், ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சேன், ப்ரொமோஷன் கிடைக்கிற டைம்ல தான் இப்படி ஆப்படிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி புலம்புறா. சரி விடு, ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு லில்லி வந்து ஆறுதல் படுத்துறாங்க. ஆக்சுவலா லில்லி பாத்தீங்கன்னா இந்த கேலரி ஆர்ட்லாம் இருக்கு தெரியுமா, அங்கதான் வேலை பாக்குறாங்க. அங்க வேணா வேலைக்கு வரையான்னு சொல்றப்போ நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, பொறுமையா இருந்து பாக்குறேன், எங்கேயாச்சும் கிடைக்கும் அப்படின்னு இவ்வளவு சொல்றா. அப்படி கட் பண்ணி இப்போ ஒரு ஃபேஷன் ஷோ. இந்த ஃபேஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப கெத்தா வந்து இறங்குறாங்க. அப்படி ஒரு லேடி ஒருத்தங்க வந்து இறங்குறாங்க. கெத்தா வந்து யாரா இருப்பா, நம்ம மெரண்டா தான். 20 வருஷத்துக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு 57 வயசு, இப்போ 77 வயசு ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலுமே ஒரு மிடில் ஏஜ் உமன் மாதிரி தான் ரொம்ப கெத்தா அந்த ஆட்டிடியூட், அந்த ஸ்டைலான வாக்கோட தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ மீடியா எல்லாருமே இவங்க கிட்ட என்னமோ கேள்வி கேட்கறாங்க. இவங்களும் ரொம்ப ஆர்வமா பக்கத்துல பதில் சொல்ல போறப்போ அங்கிருந்து ஒரு மொட்டை வந்து தடுக்கிறாரு. அது யாருன்னா நைஜல் தான். நைஜல் மிரண்டாவுக்கு ஒரு நிழல் மாதிரி, ரைட் ஹேண்ட் சொல்லிக்கலாம். மேடம் நீங்க பேட்டி எதுவும் கொடுக்க முடியாது, ஏன்னா சமூக வலைத்தளங்களை அவங்களை கழுவி ஊத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றப்போ என்ன நைஜல் சொல்றீங்க? ஆமா, ஆக்சுவலி எங்களுடைய பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தை கண்மூடித்தனமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த நிறுவனம் அங்க வேலை பார்க்கிற ஊழியர்களை ரொம்ப மோசமா நடத்துறதா சொல்லிட்டு இப்ப பல இடங்கள்ல போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு. சோ இந்த நிறுவனத்தை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது யாரு? மெரண்டாவுடைய ரன்வே மேகசின் தான். சோ அதனால இவங்க சமூக வலைத்தளங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க போல. நீங்க இப்போ மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், போட்டு வாங்கி வாயில இருந்து புடிங்கிடுவானுங்க, ஏற்கனவே மோசமா போக்கிட்டு இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மெரண்டாவை சூசகமா கூப்பிட்டு வந்திருக்காரு. மெரண்டா அப்படியே வீட்டுல வந்து தலையில கவிச்சு உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பீட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ போன பாட்டிலேயே அவங்களுக்கு விவாகரத்து அகலுக்கும் போச்சு தெரியுமா. அவர் விவாகரத்து பண்ணிட்டு இப்ப ஸ்டூவர்ட் அப்படிங்கிறவரோட தான் தன்னுடைய 2 பசங்களோட இவங்க வசிச்சு வராங்க. சோ இப்போ என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா மெரண்டாவுக்கே ஒரு பாஸ் இருப்பாரு, ஒரு பெருசு. போன பாட்டுல கூட மெரண்டா வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு போயிருப்பார்ல, அவர் தான் வந்து போன் பண்றாரு. அவரும் அவருடைய பையனும் கார்ல போயிட்டு இருக்காங்க. என்ன மெரண்டா பண்ணிருக்கிற, அந்த நிறுவனத்துக்கு பின்னால நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தெரியாம எப்படி நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண, இப்ப பாரு ஒன்னால ரன்வே பத்திரிகைக்கு மொத்தமா அவமானம், ஒன்னு கிரிட்டிசைஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ரன்வே பத்திரிகையும் அவங்க கழுவி ஊத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. சார் எப்படியாச்சும் நான் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றப்ப நீ ஒன்னு பண்ணி கிளிக்க வேணா, நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் வைன்னு சொல்லிட்டு அப்போ போன் பேசி வச்சதுமே அவங்க பையன் அப்பா இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறான். வேற ஒண்ணு இல்ல, நம்ம ஆண்ட்ரி அந்த மாதிரி வேலை போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப உடஞ்சி ஸ்டேஜ்ல அவார்ட் ஃபங்க்ஷன்ல பேசினாங்கல்ல, அதுதான் அந்த வீடியோவும் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. என்னடா இது, அப்படி ஒரு கம்பெனில ஒட்டுமொத்தமா சிறந்த ஊழியர்கள் எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஃபேஷன்
பர்சன் உலகத்துல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த பெருசும் எது ஆண்ட்ரியா வேலையை விட்டு தூக்கிட்டாங்களான்னு ஆச்சரியப்பட்டாரு. ஸோ அவருக்கே ஆண்ட்ரியா பத்தி தெரிஞ்சிருக்குன்னா இந்த 20 வருஷத்துல அவங்களுடைய வளர்ச்சியை பாருங்க, அபரிவிதமா இருக்கு. சிறந்த ரைட்டரா இந்த சிட்டில இருக்கிறாங்க. ஸோ இந்த பெருசும் அவங்க பையன் இப்படி பார்த்துட்டு போறாங்கல்ல. நெக்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரியாக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ ரன்வே மேகசின்ல உங்களுக்கு நாங்க வேலை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வேலை இல்லாம தானே இருக்கிற, அதுவும் முன்னால வேலை பார்த்த கம்பெனி சேலரியை விட 2 மடங்கு அதிகம். ரொம்ப சந்தோஷமா இதை பத்தி அவ கூட வேலை பார்த்த கொலீக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஸோ அவங்களுக்கு இப்ப வேலை இல்லை, இருந்தாலுமே நான் அங்க போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேலையை அரேஞ்ச் பண்றேன். அந்த கம்பெனி விட்டு நான் கிளம்புறப்போ மிராண்டா மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வச்சிருந்தாங்க. இவ முற்றிலுமா மாறி இருப்பாங்க, எனக்கு எதனாலும் கேட்டா செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிராண்டாவை பத்தி தெரியும். அவங்க சொல்றாங்க அவங்களாம் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் ஒரு லேடி சொல்றா, அந்த லேடியா வாய்ப்பே கிடையாது, எங்க போயிட்டு ஒரு விஷயம் வேணா பண்ணலாம், அந்த லேடியை பத்தி தப்பா அவங்களுடைய சர்ச்சைகள் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எழுதுனா அந்த புக்கு சக்க போடா வித்து தள்ளும் அப்படின்னு சொல்றப்போ நானா அவங்கள பத்தி தப்பா எழுதுறதா, சேச்சா அவங்க கண்டிப்பா மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட மறுநாள் ரன்வே மேகசினுக்கு வரா. 20 வருஷத்துக்கு முன்னால 23 வயசு இருக்கிறப்போ இந்த வேலையை வேண்டாம் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு அந்த வேலையை தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருப்பாங்க கெத்தா. இப்போ இவங்களுக்கு வேலையும் இல்லை, உலகமும் மாறிடுச்சு, கண்டிப்பா இங்க எல்லாமே மாறி இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு எக்ஸைட்டிங்ல உள்ள வரா. மிராண்டா இருக்கிறாங்க, கூடவே நைஜில் இருக்கிறாரு. ஹே ஸ்வீட்டி, நீ வரதை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இவளும் மிராண்டா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு ரொம்ப ஜாலியா பேசுறா. ஆனா மிராண்டா ஒரு ஷாக்க கொடுக்குறாங்க. அம்மா நீ யாருன்னு கேக்குறாங்க. இவளுக்கு அப்படியே தலையில இடி இறக்கின மாதிரி ஆயிருது. நைஜில் இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு வர நைஜில் கிட்ட கேட்க, மிராண்டா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஆண்ட்ரியான்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு சொன்னா, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன மிராண்டா சொல்றீங்க, என்ன ஞாபகம் இல்லையா, நம்ம பாரிஸ்க்கெல்லாம் போனோம், அப்புறம் இந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் ஆச்சுன்னு சொல்றப்ப எங்க பாரு நீ யாரு என்னன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி உறவு கொண்டாடுங்க வரல. ஏற்கனவே பல டென்ஷன் போய்கிட்டு இருக்கு, நீங்க வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீங்க வந்ததுக்கு காரணமே என்னுடைய பாஸ் அந்த பெருசு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. சரியா, உன் பொசிஷன்ல ஆல்ரெடி நான் ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சிருக்கிறேன், இப்போ நீ வந்ததுனால அந்த பொண்ணை நான் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ்லி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க மிராண்டா. ஆக்சுவலா நம்ம ஆண்ட்ரியா 20 வருஷத்துக்கு முன்னால எப்படி மிராண்டாவுக்கு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு இந்த மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க. யாருக்கோ அந்த பொண்ணு கால் பண்ணி கொடுக்குது. போன்ல அந்த பக்கமா இருக்கிற பொண்ணு கிட்ட, இனிமேல் நீ எனக்கு தேவையில்ல, உனக்கு பதிலா இன்னொருத்தி வந்துட்டா அப்படின்ட்டு போன் பேசி வைக்கிறாங்க. ஆண்ட்ரியா முழிகிறா, இது நான் வந்ததுனால இன்னொரு பொண்ணுக்கு வேலை போயிடுச்சா, என்னன்னா இது முதல் நாளே நம்மளுக்கு இப்படி குற்ற உணர்ச்சி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு பார்க்க அப்பதான் தெரியுது மிராண்டாவுக்கு இவன் யாருனே தெரியல. அதோடு மட்டும் இல்லாம இவங்க வேலைக்கு வந்தது மிராண்டாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சரி வா வந்து தொலைன்னு சொல்லிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போறாங்க. இவளும் பின்னால ஓடி போறா. என்னென்ன எதிர்பார்ப்புகளோட வந்தா, ஆனா இவள் தெரியலன்னு சொல்றாங்க. அதே திமிரு, உணர்ச்சி இல்லாத பேச்சு, ஆட்டிடியூட் எதுவுமே ஒரு பெர்சன்டேஜ் கூட மாறல. வயசாயும் இந்த கிழவி இன்னும் மாறலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே குடுகுடுன்னு ஓடி வந்து கார்ல ஏறிக்கிறா. எங்க போறோம் அப்படின்னு கேட்கிறப்போ மிராண்டாவே பதில் சொல்றாங்க. முன்னால அசிஸ்டன்ட் மாதிரி இவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டா, இப்ப அவளே சொல்றா இந்த மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு, அதனால அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி நமக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, நாம போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு மிராண்டா, நைஜல் அப்புறம் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு 3 பேர் வராங்க. அந்த கம்பெனியோட ஹெட் யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வேற யாருமே கிடையாது, எமிலி தான். இந்த எமிலி யாருன்னா நம்ம ஆண்ட்ரியா மாதிரி மிராண்டாவுக்கு அசிஸ்டண்டா இருந்தவங்க தான். சொல்ல போனா 20 வருஷத்துக்கு முன்னால எமிலி ஆண்ட்ரியா 2 பேருமே மிராண்டாவுக்கு கீழே வேலை பார்த்தவங்க தான். ஆண்ட்ரியா மிராண்டா விட்டு போனதுக்கு அப்புறமா எமிலி ரொம்ப வருஷம் இருந்து அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு போஸ்டிங் வாங்கி வந்துட்டாங்க போல. ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஆண்ட்ரியா கூட எமிலியை பார்க்கறா. எமிலியும் ஆண்ட்ரியா பார்க்கறத பார்த்தா ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போகின, ரெண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மிராண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா எமிலி நல்லாவே தெரியும். உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு எமிலி கிட்ட கேட்கிறப்போ, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, 20 இயர்ஸ்க்கு முன்னால நாங்க 2 பேரும் தான் உங்ககிட்ட வேலை பார்த்தோம், சரி விடுங்க பழச போட்டு பேசியதுக்கு பிசினஸ் டீம் முதல்ல முடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அறைக்குள்ள கூப்பிட்டு போறா. அந்த எமிலி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறமா மிராண்டா மாதிரி திமிர் பேச்சு, அந்த ஆட்டிடியூட், ஒருவேளை மிராண்டா கூட இருந்ததுனால என்னவோ தெரியல அப்படி தொத்துக்கிச்சான்னு தெரியல, அப்படிதான் ஆண்ட்ரியாவும் பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ பிசினஸ் ட்ரீல வந்து இங்க நம்ம எமிலி மட்டும் தான் அதிகாரமா பேச முடியும். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில இவ தான் ஹெட்டா இருக்கிறா. ஆல்ரெடி உங்க கம்பெனில ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தவிர்த்து ஒரு காலத்துல இந்த மிராண்டா எமிலியை எப்படி வேலை வாங்கியிருப்பா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இங்க அவளுடைய அதிகார பேச்சு தான். ஆல்ரெடி உங்க கம்பெனி இப்படி ஒரு சர்ச்சையில சிக்கிருக்கு, இப்போ மொபைல் போன்ஸ் அண்ட் டிஜிட்டல் கை மாறினதுனால அதிகமா உங்க மேகசின் வாங்குறது கிடையாது. ஓகே நாங்க விளம்பரம் கொடுக்குறோம், ஆனா எங்க விளம்பரம் ஒரு 5 பேஜுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் உங்களுடைய மேகசின்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ மிராண்டா மூழ்கிறாங்க. 5 பேஜுக்கு கண்டிப்பா முடியாது, ஆனா பேசாம கப்பு சிப்புன்னு இருக்கிறா. நைஜில் தான் பேரம் பேசுறாரு. மிராண்டாவுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, புள்ள பூச்சிக்கலாம் கொடுக்கும் முளைக்கும் நான் என்ன கனவா கண்டன்ற மாதிரி தான் இருக்கும் போல. நைஜில் ஓரளவுக்கு அடிச்சு பேரம் பேசி 3 பேச்சு வரைக்கும் கொண்டு
வந்துருந்தாரு. ஓரளவுக்கு டீலை முடிச்சுட்டு வெளியே வந்துருந்தாங்க. ஆண்ட்ரியாவுக்கு ஒண்ணுமே புரியல. பிசினஸ்லாம் இந்த மிராண்டா புகுந்து கேட்பாங்களே, ஏன்னா அமைதியாவே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இதை பத்தி கேட்டா, எமிலியோடைய கம்பெனி ஷேர் மட்டும் எனக்கு 16% வந்து கிடைக்குமா, அதனால இங்க நான் அதிகாரமா பேச முடியாது. அண்ட் சில பல காரணங்களால நான் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல காருக்குள்ள ஏறிட்டு நைஜல் மட்டும் கூப்பிட்டு நீ ட்ரெயினை புடிச்சு வான்ட்டு அங்கிருந்து போயிட்டே இருக்கிறாங்க. இவன் முழிக்கிற நம்ம ஃபேமஸான ஒரு ரைட்டர்ன்ட்டு எவ்வளவு உச்சத்துல இருக்கிறோம். ஆனா இந்த மிராண்டா கிட்ட வந்தா நம்ம பழைய நிலைமை தான் போல. சரி இருந்தாலும் நமக்கு வேலையும் இல்ல, இந்த வேலையை நம்ம ஒழுங்கா பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுநாள் ஆஃபீஸ்க்கு வரா. அங்க சார்லின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அது மிராண்டாவுடைய செகண்ட் அசிஸ்டன்ட். அப்புறம் ஆஷின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வராங்க, அவங்க தான் மிராண்டாவுடைய ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட். வாங்க மேம் உங்களுடைய ரூமை காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் காமிக்கிறா. ஆஃபீஸ் ரூம்லேயே ஒரு மூலையில அதுவும் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பழைய கன்றாவியான அறை தான் ஆண்ட்ரியாவுக்கு ஆஃபீஸ் ரூமா வந்து கொடுக்குறாங்க போல. அதுவும் இந்த மிராண்டா வேணுமினே தான் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு சரி எப்படியோ நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்க்க போறோம் அப்படின்ட்டு அந்த ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப அங்க இருந்து நைஜல் வராரு. நைஜல் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேஃப்டேரியாவுக்கு வந்து கூப்பிட்டு போறாரு. அப்பதான் நைஜல் கிட்ட எல்லா டவுட்ஸுமே கேட்கிறா. எதுக்காக மிராண்டா ரொம்ப அமைதியாவே போறாங்க, அதாவது அவங்க ஆட்டிடியூட் கோபம் அது எல்லாமே இருக்குது, ஆனா பிசினஸ்ன்னு வந்துட்டா அப்படி புலியா பாய்வாங்களே, என்ன பூனைக்குட்டி மாதிரி பம்புறாங்கன்னு கேட்டா அவங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க மேல ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கு, அதான் எந்த பிரச்சனையிலையும் வம்பு தும்பலையும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரத பத்தி நைஜல் சொல்றாரு. கூடவே முன்ன மாதிரி மேகசின்லாம் சேல் ஆகிறது கிடையாது, ஃபோன் வந்துருச்சு, அப்புறம் மேகசின் எல்லாமே டிஜிட்டல் தான், பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க, இப்படி சில பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்புறம் இவளுக்கு ஒரு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு வந்திருக்கிறா ஜென்னு சொல்லிட்டு, அவ ரொம்ப கியூட்டா அழகா பேசுறா. உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீனே எனக்கு உதவியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி பேசிட்டே வரும்போது மிராண்டா அவங்க ரூம்ல பாத்தீங்கன்னா கோட்டை கத்தி அவங்களே தொங்க விடுறாங்க. இதை பார்த்து ஆண்ட்ரியா கேட்கிறா என்னாச்சு, அவங்க கோட்டை வேலை பார்க்குறவங்க மூஞ்சிலை விட்டு எறிவாங்களே. ஆமா ஆமா அப்படிதான் விட்டு எரிஞ்சாங்க, அப்புறம் ஹெச்ஆர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படி பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டாங்க, இப்போ அப்படிலாம் பண்றதே கிடையாது, அவங்க கோட்டை அவங்களே மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்றப்போ நாமளும் அப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா நம்ம மேல கோட்டை விட்டுலாம் எரிஞ்சிருக்க மாட்டாங்களான்ட்டு யோசிக்கிறா. இப்போ எங்களுடைய கம்பெனி சார்பா பொதுமக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் வெளியிட்டு ஆகணும். ஸோ அதை நம்ம ஆண்ட்ரியா தான் ரெடி பண்றா. அவ சும்மாவே எழுதினாலே நல்லா ரீச் ஆகுமா, எழுதி முடிச்ச ஆர்டிகலை நம்ம சார்லி கிட்ட கொடுத்து அதை வெளியிட சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. மறுநாள் காலையில பார்த்தா அந்த ஆர்டிகல் வெளியாயிருச்சு. அது மட்டும் இல்லாம சமூக வலைத்தளங்கள் எல்லாத்திலுமே நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கு. இப்படி ஒரு ஒழுக்கமற்ற கம்பெனியோட பின்புலம் தெரியாம நாங்க தவறுதெல்லாம் அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, இனிமேல் அந்த தவறு நடக்காதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையா தங்களுடைய தப்பை ஒப்புக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிகல் வெளிவந்ததும் மக்கள் அதை வரவேற்று இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ரியாவால இந்த கம்பெனிக்கு மீண்டும் நற்பெயர் ஏற்படுது. இதை மிராண்டா கூட பாக்குறாங்க. அந்த இன்ஸ்டாவில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்பா நம்ம பண்ண தப்பு எப்படியோ சரியாயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு பெருமூச்சு விட்டுறாங்க. அன்னைக்கு நம்ம ஆண்ட்ரியா செம்ம குஷியா வரா. இன்னைக்கு மிராண்டா நம்மளை கண்டிப்பா பாராட்ட தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ் முன்னாலேயே சுத்தி சுத்தி வரா. இவளை பார்த்து அப்படியே உள்ள கூப்பிட்டு சோ ஸ்வீட் சோ இலக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து நினைச்சு சுத்தி வாரா. ஆனா அந்த அம்மா கண்டுகிறதே கிடையாது. சார்லி பாக்குறாரு, நீங்க என்னதான் அங்க அசப்போடு சுத்தி வந்தாலும் அந்த அம்மா கண்டுகாது. ஆமா சார்லி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சார்லிக்கு மேல் பார்க்காம ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டி இருக்கு. அதுல ஒரு லேடியும் அவங்க கணவரும் இருக்கிறாங்க. அவங்க சாதாரணமான ஒரு லேடி கிடையாது, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய கோடீஸ்வரி. கிட்டத்தட்ட 3 வருஷமா அவங்க அட்ரஸே காணும். ஏன்னா அவங்களும் அவங்க கணவரும் பிரிஞ்சுட்டாங்களாம். ஸோ 3 வருஷமா காணாம போன இந்த பிரபலத்தை பேட்டி எடுத்தா அவ்வளவுதான் நல்ல மேகசின் சேல் ஆகும், ஒரு வளர்ச்சிக்கான பாதையில போகும் அப்படின்னு தான் மிராண்டா கூட அவங்க தேடிட்டு வராங்க போல. இதை பத்தி சார்லி சொன்னது ஓஹோ அப்ப ஷாஷாப்பான பேட்டி எடுத்தா நம்ம கம்பெனி பழைய நிலைமைக்கு வரும் அப்படித்தானு சொல்லிட்டு சார்லி கிட்ட இதை கேட்டு விசாரிச்சுக்கிறா. அப்புறம் ஒரு மீட்டிங் போகுது. நெக்ஸ்ட் மாசம் இதெல்லாம் நம்ம என்ன வெளியிடலாம், எப்படி நம்ம மேகசினுடைய தரத்தை உயர்த்தலாம்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங். இங்க வேலை பார்க்குற யாரோடைய வேலையும் மிராண்டாவுக்கு திருப்தியே இல்லை, எல்லாருமே கடிச்சு கொட்டுற மாதிரி தான் பேசுறாங்க. இதுல நம்ம ஹீரோன்னு வர மிராண்டா நம்ம ஆர்டிகல் நீங்க பாத்தீங்களான்ட்டு நம்மள எங்க உயர்த்தி பாராட்ட போறாங்கன்னு நினைச்சு கேக்குறா. ஆனா மிராண்டா புதி தான் தெரியுமே என்னைக்கு பாராட்டி இருக்கிறாங்க. ஆமா பார்த்தேன், நல்ல ரீச் ஆயிருக்குது, நல்ல விதமா கமெண்ட்ஸ் பண்றாங்க. ஆனா மேகசினை யார் தான் வாங்குறாங்க, எல்லாமே டிஜிட்டல்ல கமெண்ட்ஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கிறாங்க. உன்னுடைய வேலை என்ன, நீ போடுற ஆர்டிகல் ஷார்ட்டா படிக்கிறது மட்டும் இல்லாம மக்களை ஈர்த்து முழுமையா படிக்க வைக்கணும், அதுதான் உன் வேலை, நீ ஒன்னும் பெருசா சாதிக்கல மீட்டிங்ல தலையிட்டு பேசுற அளவுக்கு அப்படின்ட்டு நம்ம அப்படி சொல்ல ஆண்ட்ரியா வேணும்னே வாங்கி கட்டின மாதிரி ஆயிடுது. இதை பத்தி நைஜல் கிட்ட சொல்லி புலம்புறா. முன்னால புலம்புவா தெரியுமா அப்படி சொல்றா. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பாராட்ட வேண்டாம், மட்டம் தட்டுற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, அதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றப்போ இங்க பாரு ஆண்ட்ரியா உனக்கு வேலை தேவைப்படுச்சு கொடுத்தாச்சு, நீ உன்னுடைய வேலையை பொறுப்பா பண்ணு, யாரும் பாராட்டணும் செல்லமா முதுகுல தட்டி சொல்லணும் அப்படின்னு நினைக்காது.
வார்த்தை. ஏற்கனவே கம்பெனி கொஞ்சம் டவுன்ல போயிட்டு இருக்கு, இதுல மிரண்டாக்கு வேற பதிவு உயர்வுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, அப்படிதான் பேசுவாங்க. உன்னுடைய வேலையை மட்டும் நீ சிறப்பா பண்ணுன்னு சொல்றாரு. ஓகே சார், நான் இனிமேல் சிறப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பகல் பார்க்காம மக்களை இருக்கிற மாதிரி நிறைய ஆர்டிகல் வந்து ரெடி பண்றாங்க. இது போக எமிலி கிட்டையும் ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வர அவங்க கம்பெனி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கல்ல. ஸோ எமிலி கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் பர்சனலா விசாரிச்சுக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற, எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ எமிலி சொல்றா, ஆக்சுவலா எனக்கு கல்யாணமாகி 2 பசங்க இருக்கிறாங்க, பட் எனக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. நீ என்ன பண்றன்னு கேட்கிறப்போ நான் என்ன பண்றது, நான் சிங்கிளா தான் இருக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கு நேட்டுன்ட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா தெரியுமா, போன பாட்டுல அவன் செஃப் ஆக போறான்னு சொல்லிட்டு வேற ஊருக்கே போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. அவன் இந்த படத்துல வரவே மாட்டான். மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனுக்காக தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி எமிலி, நீ எப்படி மிரண்டா கிட்ட இருந்து இந்த கம்பெனிக்கு வந்தன்னு கேட்டா, மொபைல் போன்ஸோடைய க்ரோத் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா மேகசின் டவுன் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. அந்த சமயத்துல தான் எனக்கு இந்த ரீட்டைல் கம்பெனியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஜம்ப் பண்ணி இங்க வந்தேன். அப்புறம் வந்து எனக்கு இங்க ப்ரொமோஷன் கொடுத்து ஹெட் ஆகிட்டாங்க. எமிலி, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கடைசி வரைக்கும் நீ மிரண்டா கிட்டே இருந்துருவியோன்னு நினைச்சேன். பட் எப்படி உன்னுடைய திறமையால நீங்க வந்துட்ட, உனக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு நான் அப்பவே சொல்லுவல அப்படின்ட்டு பாராட்டுறாங்க. ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றா. இந்த பக்கமா மிரண்டாவும் நைஜல் இருக்கிறப்போ மிரண்டாவுக்கு ஒரு ஃபோன் வருது. வேற யாரு, மிரண்டாவுக்கே ஒருத்தர் இருப்பாரு பெருசு, அவர் தான் கால் பண்றாரு. ஸோ மேகசின் அந்த அளவுக்கு சேல் கிடையாது, நம்ம ஹீரோன் எழுதுற ஆர்டிகளும் அந்த அளவுக்கு ரீச் ஆகல, அதனால கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. எனக்கு தெரியாது, எப்படியாச்சும் நீங்க சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி ஃபோன் வைக்க மிரண்டா நைஜல் கிட்ட புலம்புறாங்க. நானா அந்த பொண்ணை இங்க வர சொன்னா, அவர் தான் அனுப்பி விட்டாரு, இப்போ என்கிட்ட கடிச்சு கூட்டுற மாதிரி பேசுறாருன்னு சொல்லிட்டு கோவத்துல நேரா நம்ம ஆண்டியோடைய ஆஃபீஸ் தான் வராங்க. ஆண்டியாவும் சும்மா இல்ல, மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆர்டிகலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மெனக்கெட்டு பண்றாங்க. பட் அந்த அளவுக்கு ரீச் இல்ல. மிரண்டாவும் இவ ஆஃபீஸ்க்கு வந்துட்டுங்க பாரு, ஏதாச்சும் ஒன்று பெஸ்டா பண்ணு, இல்லைன்னு எனக்கு பதிவு உயர்வு கிடைக்காது, ஒன்னையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்ட்டு டென்ஷன்ல சொல்றாங்க. இவளும் பயந்து போயிட்டு ஷாஷப்பனுடைய போஸ்டரை பார்த்துட்டு நான் ஷாஷப்பனை பேட்டி எடுக்கிறதுக்கு மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல மிரண்டா ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியமா பாக்குறா. எது ஷாஷப்பனா? 3 வருஷமா உலகத்துக்கு எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலையே, அவங்கள தான் எனக்கு மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம 2 பேரும் போயிட்டு பேட்டி எடுக்கலாம்னு சொன்னதும் மிரண்டா மூஞ்சில இப்பதான் ஒரு தேஜஸ் வருது. உண்மையா சொல்றேன்னு கேக்குறாங்க. ஆமா மேம், எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம 2 பேரும் தான் போய் எடுக்க போறோம், அவங்களுடைய பேட்டி தான் நம்ம இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா வரப்போகுது அப்படின்னு சொல்ல ஓகே ஓகேன்னு ஒரு குஷி அங்கிருந்து போயிருந்தாங்க. ஆனா ஷாஷா பண்ண பார்த்ததே கிடையாது, அவங்க யாருன்னே தெரியல. 3 வருஷமா இந்த உலகத்துக்கே தெரியாத அவங்கள நம்ம எங்க போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இதுக்கு முன்னால இவ கூட வேலை பார்த்த கொலிக்கிட்டலாம் சொல்லி கேட்டு பாக்குறா, விசாரிச்சு பாக்குறா. அப்பதான் ஷாஷா பண்ணோடைய புகைப்படத்துல பின்னால ஒரு ஆர்ட் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறா. ஆர்ட்னா இவ ஃப்ரெண்ட் லில்லி வேலை பாக்குறாள், அவகிட்ட போய் கேட்டது சொல்றா, இந்த ஆர்ட் இந்த மியூசியம்ல இருந்து தான் வித்தாங்க 2009 பெரிய தொகையில. சரி இந்த ஆர்ட் யார் வித்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்போ தெரியும், என்னுடைய ஃப்ரெண்ட் தான், அவங்க ஒரு டீலர் அப்படின்னு சொல்ல அந்த டீலர் கிட்ட கேட்டா கண்டிப்பா ஷாஷா பையனுடைய நம்பர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஆர்ட்டை வித்து அந்த டீலருடைய நம்பரை லில்லி ஆண்ட்ரியாவுக்கு கொடுக்குறா. இப்போ அந்த டீலர் கிட்டயே ஆண்ட்ரியா பேசி ஷாஷாவுடைய நம்பரையும் வாங்கியாச்சு. சந்தோஷம் தாங்கல. ஆனா ஷாஷாவை அவ்வளவு எளிதா ரீச் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றா, வாய்ஸ் மெயில் பண்றா, கால் பண்ணி பாக்குறா. கிட்டத்தட்ட 1 வாரம் கிட்ட அவங்களுக்கு ட்ரை பண்ணி பாக்குறா. இந்த கேப்ல வேற இவளுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு வீடு பாக்குறதுக்காக லில்லியும் இவளும் வராங்க. ரொம்ப பழமையான கட்டிடம், அது இப்போ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி புதுப்பிச்சு பீட்டர் அப்படிங்கிறவர் வந்து சேல் பண்றாரு. சொல்ல போனா பீட்டர் தான் இந்த படத்துல ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஒரு டிவோர்ஸ் பர்சன், ரொம்ப நல்லவர், வெளிப்படையா நேர்மையா பேசக்கூடியவர். ஃபர்ஸ்ட் மீட்லயே நம்ம ஹீரோனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இதை லில்லி கூட நோட் பண்றா. அப்பார்ட்மெண்ட் பத்தி மற்ற விவரங்கள் விசாரிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இவளுக்கு ஒரு ஃபோன் வருது. வேற ஒண்ணுல ஷாஷா அப்பன் வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க போல. அதை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம், நான் உடனே கிளம்பி ஆகணும், மற்ற விவரங்கள் என் ஃப்ரெண்ட் லில்லி கிட்ட பேசிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சந்தோஷமா துள்ளி குதிச்சு இதை பத்தி ஓடி வந்து மிரண்டா கிட்ட சொன்னா மிரண்டா மூஞ்சில அப்படி ஒரு பரவசம். இந்த மாத இதழ் கண்டிப்பா ட்ரெண்டிங் தான், வைரல் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் ஷாஷா அப்பன்ங்கிறவங்கள வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. 3 வருஷமா எதுக்காக நீங்க வெளி உலகத்துக்கே வரலன்னு கேட்டா அவங்க கணவர் பெஞ்சு அவங்க விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க, அதனால தான் நான் பெரும்பாலும் வெளியே வரல. நிறைய மீடியா ரீச் பண்ண பார்த்தாங்க, பட் உங்களுக்கு நான் பேட்டி கொடுக்கறதுக்கான ஒரே காரணம் உங்க மேகசின்ல இடம்பெறக்கூடிய அந்த ஆர்டிகல் தான். ஆர்டிகல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மிரண்டா நம்ம ஆண்ட்ரியாவை பாக்குறாங்க. ஆண்ட்ரியா எழுதின ஆர்டிகல் இவங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க ஆர்டிகல் பார்த்து பிடிச்சி தான் உங்க இன்டர்வியூக்காக நான் ஒத்துக்கிட்டேன், அது மட்டும் இல்ல எனக்கு ரீசெண்டா எங்கேஜ் ஆயிருக்கு, இதை கூட நீங்க டைட்டிலா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல பேட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம போனஸ் பாயிண்டா அவங்களுக்கு எங்கேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, எக்ஸ்க்ளூசிவா இவங்க பேட்டி இவங்க மேகசின்ல வெளியாகும், மக்கள் போட்டி போட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அந்த மேகசினும் ஒரு வழியா வெளியாகுது. இப்போ இவங்க பத்திரிகை தான் ஹெட்லைனா பேசப்படுது. மீண்டுமே ரன்வே மேகசினுக்கு புத்துயிர் கிடைத்த மாதிரி மிரண்டா, நைஜல் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம நினைச்ச மாதிரி பண்ணியாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ரியாவும் ஒரு பெருமூச்சு விட்டு வீடு விசாரிக்கிறதுக்காக மறுபடியும் பீட்டரை வந்து பாக்குறதுக்கு வாரா. அவர் கலாய்க்கிறாரு, போன முறை அப்படியே பாதிலே உங்க ஃப்ரெண்டை விட்டு போயிட்டீங்க, இந்த முறை அப்படி போக மாட்டீங்கன்னு சொன்னதும் ஐயோ சாரிங்க, ஒரு முக்கியமான இன்டர்வியூ எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாச்சு, இப்போ நம்ம வீடை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு 2 பேருமே ஒரு டின்னர்ல உட்காந்து பேசுறாங்க.
அப்படியே கொஞ்சம் சரக்க போட்டு வீடு விஷயங்கள்லாம் பத்தி பேசிட்டு அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருது. 2 பேருமே சிங்கிள் தான். அவங்களுடைய பர்சனல் லைஃபை பத்தி நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. இந்த மீட்டிங் ஒரு டேட்டிங்கா அவங்களுக்கு அமைஞ்சு போயிருது. மேகசின் இப்போ முன்பை விட நல்லா சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோனுக்கு இவ கூட வேலை பார்த்த ஒரு லேடி கால் பண்றாங்க. இங்க யாருன்னா மிரண்டாவுடைய சர்ச்சைகள் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு புக் வெளியிடலான்ட்டு ஒரு பொண்ணு சொன்னாங்கல்ல, ஒரு லேடி இவ கூட வேலை பார்த்தவங்க. அவங்க தான் கேட்கறாங்க, என்னாச்சு புக் எதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா, ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு சொல்றப்போ, இல்ல இப்போதைக்கு அவங்கள பத்தி என்னால தப்பா எழுத முடியாதுன்ட்டு போனை வச்சிருந்தா. மறுநாள் ஆபீஸ்ல மிரண்டாவுடைய அசிஸ்டன்ட், மேடம் இந்த வீக்கெண்ட் பார்ட்டிக்கு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ இவ அப்படியே முழுகிறா. இது என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாங்களா, உங்களை தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு கை கால் ஓடல. ஏன்னா பெரும்பாலும் மிரண்டா கூட வேலை பார்க்குற யாருமே வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க, பார்ட்டி கூப்பிட மாட்டாங்க, நம்ம நைஜில் தவிர்த்து. இதை பத்தி நைஜில் கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு போறப்போ அப்படியே டிப்டாப்பா லேட்டஸ்டா யாருமே போடாத ஒரு காஸ்டியூம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப விலை மதிப்பான ஒரு காஸ்டியூமை கொடுத்து விடுறாரு. அதை போட்டுக்கிட்டு மிரண்டாவுடைய அந்த பார்ட்டிக்கு வாரா. ஃபேஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், தொழிலதிபர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரங்க எல்லாருமே கலந்துருக்கிறாங்க. நம்ம மிரண்டா ஆண்ட்ரியாவை எல்லார்கிட்டயுமே சக்கச்சமா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்மால் ரொம்ப பூரிச்சு போயிருந்தாங்க. மதிய உணவு உட்கார்ந்து எல்லாருமே சாப்பிட்டு இருக்கிறப்போ டேபிளோட ஒரு மூலையில மிரண்டாவும் மிரண்டாவுடைய பாஸ், அதாவது இந்த கம்பெனியோட சிஇஓங்க சொல்ல போனா, 2 பேருமே உட்கார்ந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு ஆண்ட்ரியா ஒரு மாதிரி பாக்குறா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா சாப்பாடு என்னமோ டெஸ்ட்ல கூட்டி எடுத்து ஹச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள ஓடி வரா. அதே சமயத்துல தான் மிரண்டா உள்ள வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. மிரண்டா இங்க நான் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றப்போ ஓகே ஓகே அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா இருக்கிறாங்க. அவங்க மூஞ்சில அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி தெரியுது. அப்பதான் சொல்றாங்க, இவங்களும் அந்த பெருசும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அது ஒண்ணு கிடையாது, அந்த பெருசுடைய பிறந்தநாள் இன்னும் கொஞ்ச நாளா வருது. அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு நம்ம மிரண்டாவை அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ப்ரோமோட் பண்ண போறாங்களாம். அதாவது அந்த போஸ்டிங் பேர் வந்து குளோபல் ஹெட் ஆஃப் கண்டென்ட். இத்தனை வருஷம் இதுக்காக தான் மிரண்டா ஏங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அதை சாதிச்சிட்டாங்க. அந்த பொறுப்புக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பட்ஜெட் கிடைக்கும், நம்ம இஷ்டத்துக்கு இந்த மேகசீனை நடத்தலாம். எக்ஸாக்ட்லி சொல்ல போனா 20 வருஷத்துக்கு முன்னால நீ என்கிட்ட வேலை பார்த்தி அந்த மாதிரி சொல்றப்போ இவ ஆச்சரியமா கேட்கிறா. அப்ப என்ன தெரியாதுன்னு சொன்னீங்க? தெரியும் தெரியும், சும்மா உன வெறுப்பேத்த தான் அப்படி சொன்னேன். ஸோ இப்போ மிரண்டா சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம ஹீரோயின் தான். ஷாஷா பானா பேட்டி எடுக்க வச்சு இந்த மேகசினுக்கு மறுபடியும் புத்துயிர் கொடுத்தாங்க. அதனால தான் அந்த பெருசும் கூட இவங்கள ப்ரொமோட் பண்ணிருக்கிறாரு. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. மிரண்டா வாயில இருந்து நமக்கு இப்படி ஒரு பாராட்டா, அதுவும் இத்தனை வருஷமும் நம்மள ஞாபகம் வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு இவளுக்கு சந்தோஷத்துல கொண்டாட்டம் தான். இதுக்கப்புறம் ஆண்ட்ரியா புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வராங்க. அப்புறம் எதிர்பார்த்த அந்த சிஇஓடைய பிறந்த நாளும் வருது. அந்த பிரமாண்டமான ஃபங்க்ஷனுக்கு ஆண்ட்ரியா தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் பீட்டரையும் கூப்பிட்டு வரா. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய பிரபலங்கள். பீட்டர் அவருக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டியை பார்த்துட்டு இது அவர் தானு சொல்லிட்டு கேட்க, ஆமா ஆமா நீங்க சொல்ற ஆள் தான், போய் பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு பிடிச்ச செலிபிரிட்டி கிட்ட பேச சின்ன குழந்தை மாதிரி போயிருந்தாரு. ஆண்ட்ரியா மட்டும் அந்த பார்ட்டி அப்படி சுத்தி வரா. அப்போ எமிலியும் ஒருத்தரும் கை கோர்த்து நிக்கிறாங்க. அதை பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. எமிலி பக்கத்துல நிக்கக்கூடியவர் யாருன்னா ஷாஷாபானுடைய முன்னாள் கணவர். இப்போ எமிலியும் இவங்க 2 பேரும் தான் டேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க போல. இது பத்தி நைஜல் கிட்ட கேட்க, ஆமா ஆமா எமிலிக்கு விவாகரத்தாச்சுல, அதுக்கப்புறம் இவர் தான் வந்து கரம் பிடிச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்றப்போ ஆண்ட்ரியாவுக்கு எமிலி நினைச்சு இன்னுமே பெருமையா இருக்கு. ஒரு காலத்துல மிரண்டா கிட்ட ரொம்ப அடிமைத்தனமா அசிஸ்டண்டா வேலை பார்த்தா இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனா வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நைஜல் பத்தியும் வெளிப்படையா இன்னைக்கு தான் கேட்கிறா. நைஜல், நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, மிரண்டா கிட்ட வேலை பார்த்த எத்தனையோ பேர் அவங்கள விட்டு போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்ல அவங்கள பிடிக்காம போயிருப்பாங்க, டார்ச் தாங்க முடியாம ஓடி இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் அவங்களோடயவே இருக்கிறீங்களே, அதுவும் பாரிஸ்ல வச்சு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை ஜாக்லின் சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு கொடுத்தாங்க. அப்பவே எனக்கு மிரண்டா மேல அவ்வளவு கோவம். அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த வேலையை விட்டே வந்தேன். ஆனா நீங்க மட்டும் எப்படி இங்கேயே இருக்கிறீங்க, அவங்க கூடவே இருக்கிறீங்கன்னு கேட்டா, 20 வருஷத்துக்கு முன்னால பாரிஸ்க்கு போனமே அதை பத்தி சொல்றியா? அட நீ வேற ஆண்ட்ரியா. அதுக்கப்புறமும் எனக்கு நிறைய ப்ரமோஷன் வந்துச்சு. அந்த வாய்ப்புகளையும் வேற யாருக்கெல்லாமோ மிரண்டா மாத்தி விட்டாங்க. ரன்வே மேகசின் அப்படிங்கிறது ஜஸ்ட் என்னுடைய தொழில் கிடையாது, இது என்னுடைய பேஷன், என்னுடைய உயிர், என்னுடைய வாழ்க்கையே இதுதான். ப்ரமோஷன் கிடைக்குதோ இல்லையோ நான் இதை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய சித்தாந்தம் சொல்றாரு. அவர் சொல்றத வச்சு இவளுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. கொஞ்ச நேரத்துல எமிலியும் அவருடைய பாய் ஃப்ரெண்ட் பெஞ்சியும் நைஜல் கிட்டையும் ஆண்ட்ரியா கிட்டையும் அறிமுகமாயிக்கிறாங்க. மிரண்டா தான் இந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப சந்தோஷமா அப்படி ஜொலிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே சிஇஓ பெருசு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து குளோபல் ஹெட் ஆஃப் கண்டென்ட்டா வந்து அறிவிச்சிருவாங்க. அந்த வினாடிக்கு தான் அவங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த சமயத்துல எதிர்பார்த்து ஒண்ணு நடந்து போயிருது. இவ்வளவு பெரிய நிறுவனத்துடைய சிஇஓ அந்த பெருசு அவர் பார்த்தீங்கன்னா மாரடைப்பால பொத்துன்னு விழுந்து ஸ்பாட்ல இறந்து போறாரு.
வராரு. அவருடைய பிறந்த நாளே இறந்த நாளா அவருக்கு துரதிருஷ்டவசமா அமைஞ்சு போயிருது. வந்த எல்லாருக்குமே ரொம்ப சோகம். கட் பண்ண அவங்களுடைய இறுதி அஞ்சலி தான். எல்லாருமே ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க. மிராண்டா கூட உடஞ்சு போயிட்டாங்க. அண்ட் அதோடு மட்டும் இல்லாம அந்த போஸ்டிங் இப்போ கேள்விக்குறி. கூடவே அடுத்த சிஇஓ யாருன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ அந்த பெருசுடைய ஒரே பையனா இருக்கக்கூடிய ஜே அப்படிங்கிறவர் தான். ஆனா ஜே வந்து அந்த பெருசு மாதிரியே கிடையாது. ரொம்பவே கஞ்சன். மிராண்டாவுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஆட்டிடியூட் திமிர்லாம் காட்டுறவன் தான். எங்க அப்பா இடத்துல இருந்து ரன்வே மேகசினை நான் இனிமேல் வழி நடத்துறேன், நம்ம சேர்ந்தே பயணிப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறான். ஆனா இப்படி உங்க அப்பா என்ன குளோபல் கேட் ஆக்க போறதா சொல்லியிருந்தாருப்பா, அதுக்கு முன்னால தான் இப்படி சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னா அவன் நம்புவானா? இல்ல சொன்னதுமே ஏத்துக்கிட்டு ஓகே அப்படின்னு அவங்கள ப்ரொமோட் பண்றேன்னு சொல்லுவானா? இந்த தூரத்துல இருந்து ஆண்ட்ரியா பார்த்து நம்ம மிராண்டாவுக்காக அனுதாபப்படுறா. கட் பண்ணா இப்போ இவங்க கம்பெனில ஒரு மீட்டிங். இன்னும் கொஞ்ச நாளையே இவங்க கம்பெனி ப்ரொமோட் பண்ற மாதிரி இத்தாலியில ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் ஷோ நடக்க போகுது. அங்க இசை கச்சேரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். மிராண்டா கூட அங்க பயங்கரமான ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறத பத்தினா ஒரு மீட்டிங். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்து பெருசோடைய பையன் ஜே வாரான். இந்த பிரான்ச்சுக்கு எப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் வருவான் போல. அப்படியே சுத்தி பாக்குறான். பார்த்துட்டு மிராண்டா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், கேஃபிடேரியாவுக்கு வாரீங்களா, வந்துருங்க, அவங்க ஒரு மீட்டிங் சொல்லிட்டு அவங்க தோலை தட்டிட்டு போறான். மிராண்டா கிட்ட யாருமே தொட்டு பேசினதே கிடையாது. அதுவே அவங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்துது. அது போக அவங்க கேஃபிடேரியாவுக்கு வந்ததே கிடையாது. எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னடா இது ஃபர்ஸ்ட் டைம் மிராண்டா கேஃபிடேரியாவுக்கு வராங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அசிஸ்டண்டே வெளியே இருந்து வாங்கி வச்சிருவாங்க அவங்க டேபிள்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மதிப்பு குறைற மாதிரி ஃபீல் பண்றாங்க. சோ கீழே தான் ஒரு மீட்டிங். இந்த ஜெய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த மேகசின் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட் எல்லாம் கூப்பிட்டு வச்சு மிராண்டா கிட்ட என்னமோ சொல்லி டிமாண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சோ சாப்பிட்ற மாதிரி நைஜல் ஆண்ட்ரியா எல்லாருமே கேஃபிடேரியாவுக்கு வந்து என்ன மீட்டிங் சொல்லிட்டு பாக்குறாங்க. தூரத்துல இருந்து உங்களுக்கு எதுவுமே கேட்கல. அப்போ ஆண்ட்ரியாவுடைய அசிஸ்டன்ட் அந்த ஜென் இருக்கிறாள்ல, மேம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. என்னமோ பண்றா, வந்துருதா. சோ கடைசி வரைக்கும் அவங்க என்ன மீட்டிங்ல பேசுறாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ அசிஸ்டன்ட் ஜென் இருக்கா தெரியுமா, ஓடி வந்து மேம் இங்க வாங்க அப்படின்ட்டு போன்ல என்னமோ காட்டுறா. என்னன்னு பார்த்தா அந்த மீட்டிங்ல என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இவ ரெக்கார்ட் பண்ணிப்பா போல. அதாவது இந்த ஜென் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனா தெரியுமா, அப்படி போற மாதிரி போய் அவங்க டேபிள் பக்கமா எடுத்து கீழே போடுற மாதிரி போட்டு மிராண்டாவுடைய சேருக்கு கீழே தரையில ஒரு போனை வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை யாருமே கவனிச்சுக்க மாட்டாங்க. அந்த மீட்டிங்ல என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த போன் ரெக்கார்டை வச்சு தான் இப்போ வந்து கேக்குறா. இந்த ஜே பாத்தீங்கன்னா பயங்கரமா டிமாண்ட் பண்ணிருக்கான். இனிமேல் பட்ஜெட்லாம் அதிகமா கிடையாது, கம்பெனில பாதி பேரை வேலையை எடுத்துக்க போறோம், முக்கியமா ஃபிளைட்ல வந்து பிசினஸ் கிளாஸ் எல்லாம் கிடையாது, இனிமேல் எக்கனாமி மட்டும் தான் நீங்க போகணும் வரணும், எல்லாத்துலயுமே நம்ம சிக்கனம் பிடிக்க போறோம், வீண் செலவே பண்ண போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஞ்சத்தனமா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பான் போல. இதை கேட்டுட்டு நேரா ஓடி வந்து நைஜல் கிட்ட சொன்னா இதெல்லாம் முன்கூட்டியே நடக்கும் தெரிஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்ணாமலே இருக்கிறாரு. இதை பத்தி பீட்டர் கிட்டையும் சொல்லி புலம்புறா. இப்படியே விட்டா ரன்வே மேகசின் அழிஞ்சிரும், ஆயிரக்கணக்கான பேர் அவங்க வேலையை எடுத்து தூக்க போறாங்களா, என்ன பண்ணுதுன்னு தெரியல, மிராண்டாவும் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி பீட்டர் கிட்ட சொல்றப்போ பீட்டர் சொல்றான், வால்கன் வந்துட்டா கண்டிப்பா அதோட மாற்றம் தேவை, மேகசினை ஒரு புதிய தரத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நாங்களும் கூட பழைய கட்டிடங்களை எடுத்து அதை நாங்க புதுப்பிச்சு வைக்கலையா அப்படின்ட்டு இப்படி சொல்றப்போ இவளுக்கு டக்குன்னு டென்ஷன் ஆயிடுது. நீங்க கட்டிடத்தையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க, 1000 பேருடைய வாழ்க்கை இருக்கு இதுல, எத்தனை வருஷமா தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க, உயிரை கொடுத்து வேலை பாக்குறாங்க தெரியுமா, சிம்பிளா எப்படி அவங்க வேலையை எடுத்துக்க முடியும், நீங்க வேலை பாக்குற பில்டிங்குக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவ கோபப்பட்டு பேசுறா. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நீ இப்ப ஏதோ டென்ஷன்ல இருக்கிற, இதுல இருந்து சரியானதுக்கு அப்புறமா எப்ப என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போ கூப்பிட்டு அவர் அங்க இருந்து போயிட்டாரு. இவளுக்கு தூக்கமே இல்ல, நேரா மிராண்டாவை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு வாரா. ஜெய் இந்த மாதிரி சொல்றாரு, நீங்க என்ன ஒண்ணுமே பேசாம இருக்கிறீங்க, நானும் அந்த ரெக்கார்டை கேட்டேன், என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டா அவங்க வழக்கம் போல மத்தவங்க மேல கருணையும் இல்லாம இது வா வேலை கிடையாது, நீ கம்முன்னு இரு, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஆண்ட்ரியாவுக்கு டென்ஷன் ஆயிடுது. சக ஊழியர்கள் மேல இவங்களுக்கு இரக்கமே இல்லையே, இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி மிராண்டாவுடைய சர்ச்சைகளை ஃபோக்கஸ் பண்ணி புக் எழுதலாம்னு சொல்லிட்டு இருந்தால, சோ அப்படி ஒரு புக்கை எழுத வேண்டியதான், அப்பதான் அவங்க சரிப்பட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின ஒரு புக் எழுத லேப்டாப்ல ஸ்டார்ட் பண்றா. இதுக்கப்புறம் மிராண்டா, நைஜல், ஆண்ட்ரியா அவங்களுடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டு 4 பேருமே இட்டாலியன் ஃபேஷன் ஷோவுக்காக ஃபிளைட்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மிராண்டா பாத்தீங்கன்னா பிசினஸ் கிளாஸ் இல்லாம எக்கனாமி கிளாஸ்ல போறாங்க. என்னமோ லோக்கல் பஸ்ல கூட்டமா போனா எப்படி இருக்கும், சக்கல ஜலபுலன்ட்டு கசடிட்டு போவாங்க தெரியுமா, அப்படிதான் இருக்கு. சோ பாரிஸுக்கு போனாங்க தெரியுமா, 20 வருஷத்துக்கு முன்னால நம்ம போன பாட்டுல பார்த்தோம் தெரியுமா, அந்த மாதிரி நிறைய ஃபேஷன் ஷோலாம் நடக்கும். அப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அப்படியே மாண்டேஜ்ல போறதை காட்டுறாங்க. ஆண்ட்ரியா, நைஜல், மிராண்டா அவங்களுடைய அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு இப்படி போறாங்க. அப்பதான் அப்படி ஒரு ஷோ முடிச்சுட்டு நம்ம ஆண்ட்ரியா வெளியே வரப்போ ஒரு ஜுவல் கடையில எமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வருங்கால கணவர் பென்ச்சி ஒரு வைர நெக்லஸ் வந்து வாங்கி கொடுக்குறாரு. சோ ஃபேஷன் ஷோனாலே அங்க எல்லாருமே வந்திருப்பாங்கல்ல, சோ அப்படிதான் அவங்களும் கூட வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆண்ட்ரியா பாத்தீங்கன்னா மறுநாளே எமிலியை பாக்குறதுக்காக அவ தங்கி இருக்கிற அறைக்குள்ள போறா. என்ன விஷயம் சொல்லிட்டு எமிலி கேட்டா, நான் கொஞ்சம் அவங்ககிட்ட தனியா பேசணும், பேசலாமா அப்படின்னு சொல்ல சரி வான்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரியல. கட் பண்ணா மறுநாள் பாத்தீங்கன்னா நம்ம எமிலி ஆண்ட்ரியா கூப்பிடுறதுக்காக ரொம்ப சீக்கிரட்டா வந்து கார்ல ஏத்தி கூப்பிட்டு போறா. அப்போ அபார்ட்மெண்ட் மேல இருந்து மிராண்டா பாத்துருத்தாங்க. 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, எங்க ரகசியமா போறாங்கன்னு பார்த்தா பெஞ்சுக்கு இங்கேயும் கூட ஒரு பேலஸ் இருக்கு தீவுல. சோ அந்த தீவுக்கு தான் எமிலி பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியாவை கூப்பிட்டு வராங்க. சோ அவரும் நம்ம ஆண்ட்ரியாவை வரவேற்று 3 பேருமே உட்காந்து பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஜே இருக்கிறாருல, அவர் கூட போட்ல வராரு. இப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது, ஜே கிட்ட இருந்து ரன்வே மேகசினை பெஞ்சியை வாங்க வைக்கலான்னு தான் நம்ம ஆண்ட்ரியா
ட்ரை பண்றாங்க. அப்படி பெஞ்ச் வாங்கினா ஊழியர்கள் அப்படியே இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் ஆகாது, பழைய மாதிரி அது பாட்டுக்க மேகசின் ரன் ஆகுங்கிற ஒரு திட்டத்துல தான் 2 பேரையும் பேச வைக்க ட்ரை பண்றா. அதே சமயம் ரன்வே மேகசின் சார்பா ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தணும் தெரியுமா, அப்படி நடத்தக்கூடிய ஏரியாவை இவங்க பார்வையிடுறதுக்காக அவங்க போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா டாவின்சியோடைய அந்த லாஸ்ட் சப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஓவியம் ஒன்று இருக்கு. நம்ம ஹீரோன் அது ரொம்ப ஆச்சரியமா பாக்குறப்போ மெரண்டா பக்கத்துல வந்து சொல்றாங்க, டாவின்சி வந்து என்னைக்குமே மனுஷங்களை ஒரு பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சதே கிடையாது. ஏன்னா மனிதர்களுக்குள்ள நிறைய குறை நிறைகள் இருக்கு. அவங்க தேவைக்கேற்ப ஒருத்தங்களை ஏமாத்துவாங்க, இல்ல ஏமாற்றப்படுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, இல்ல துரோகத்துக்கு உள்ளாவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. சோ இதுதான் டாவின்சியோடைய சித்தாந்தம்னு வச்சுக்கோங்களேன். இது அவங்க குத்தி காட்டுற மாதிரி சொல்றதை வச்சு பாக்குறப்போ அப்போ இவங்களுக்கு தெரியாம பென்சியை நம்ம கம்பெனியை வாங்க வைக்கிறத ட்ரை பண்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னுங்கிறது குடுகுடுண்டு ஓடி வந்து இதை பற்றி எமிலி கிட்ட சொல்லி நம்ம 2 பேருமே சேர்ந்து மெரண்டா கிட்ட சொல்லலான்ட்டு 2 பேருமே மெரண்டா கிட்ட வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. மெரண்டா இதை நான் வேணும்னே பண்ணல, ஜெய் கொஞ்சம் கொஞ்சமாக மேகசீனை குறைச்சிக்கிட்டே வராரு, எல்லாரையும் வேலையை விட்டு தூக்க போறாரு, அதை மீட்கிறதுக்காக தான் எமிலியோடைய பாய் ஃப்ரெண்ட் பெஞ்சியை வாங்க வைக்கலான்னு நான் ஒரு பிளான் போட்டேன். அப்படி அவர் வாங்கினா நீங்கள் நிரந்தரமாகவே சீஃப் எடிட்டராக அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ மெரண்டா வந்து பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. நம்ம 2 பேருக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவோன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு எமிலியை பற்றி சொல்கிறாங்க. மெரண்டாக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டா இவன் எமிலியே சொல்லுவா பாருன்ட்டு மெரண்டா சொல்ல போய் இப்ப எமிலி சொல்றா, ஆமா இந்த மேகசீனை உங்களுக்காக வந்து பெஞ்ச் வாங்கல, எனக்காக வாங்குறாரு. அவர் வாங்கினதுக்கு அப்புறமா நான் தான் மெரண்டாவோட இடத்துக்கு சீஃப் எடிட்டரா வருவேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஆண்ட்ரியா முழுகிறா, என்னடி இது புது பிளானா இருக்கு அப்படின்ட்டு அவளுக்கு இது தெரியாது போல. சோ எதுக்காக பண்றானா மெரண்டா மேல உள்ள கோபம் அண்ட் ரிவெஞ்ச். எமிலி ஆசைப்பட்டு ரன்வே விட்டு வரல, ஆக்சுவலா மெரண்டா தான் அவ திறமையை பார்த்து ரீட்டைல் பிரைஸ் கம்பெனிக்கு ப்ரோமோட் பண்ணிருக்காங்க, நல்ல எண்ணத்துல தான் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ரன்வேல நீங்க வளர விடாம தடுத்துட்டீங்கல்ல, என்ன சமமா நீங்க ட்ரீட் பண்ணல அப்படின்ட்டு கோபத்தை வெளிக்காமிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல பெஞ்ச் இந்த கம்பெனி வாங்கிடுவாரு, நான் உங்க இடத்துக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு போறா. இந்த பிளான் நம்ம ஆண்ட்ரியாவுக்கு தெரியவே தெரியாது. சாரி மேடம், எனக்கு இது தெரியவே தெரியாதுன்னு சொல்றப்போ மெரண்டாவுக்கு ஆண்ட்ரியாவை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கம்பெனி மீட்கிறதுக்காக அந்த பொண்ணு ரொம்ப போராடி இருக்கிறா, உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது, நீ கிளம்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் அந்த ஃபேஷன் நிகழ்ச்சி, அதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறா. மெரண்டா பத்தின சர்ச்சைகள் புக் எழுதுறத பத்தி அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணி கேட்கறாங்க. பட் மெரண்டாக்கு செய்யக்கூடியது துரோகமா அமைஞ்சு போயிடும், அதனால இந்த புக் எனக்கு எழுதுறதுல விருப்பம் கிடையாது, இது அப்படி கைவிட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உனக்கு நான் பெரிய ஆஃபர்லாம் வாங்கி தரேன்னு சொன்னா கூட இல்ல நான் வந்து பேசிக்கிறேன், இது வேணான்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அப்படியே அந்த பார்ட்டி தான். ஸோ பார்ட்டியில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மெரண்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தமா, ஏன்னா பெஞ்ச் வாங்கிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் ரன்வேல இவங்க இருக்க போறது கிடையாது தெரியுமா. கடைசியா பெஞ்ச் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கேட்கறாங்க, நீங்க இந்த கம்பெனி வாங்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா ரன்வே மேகசின் சொல்லிட்டு சில பாரம்பரியம் இருக்கு, அதை நீங்க மட்டும் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு சொல்றப்போ அவன் திமிரா சொல்றான், அப்பெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, இப்ப இருக்கக்கூடிய காலத்தை வச்சு பாக்குறப்போ மாடல் தேவையில்ல, போட்டோகிராஃபர் தேவையில்ல, எல்லாமே ஏஐ பண்ணி முடிச்சிருது அப்படின்னு சொல்றப்போ என்னதான் இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாலும் கலை அழகு மனிதர்களுடைய உழைப்பை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதை தான் சின்ன ரெக்வஸ்டா கேட்டேன், முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனால அங்கிருந்து உடஞ்சி வெளியே வந்த மெரண்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எமோஷனலா உடஞ்சு போறாங்க. எவ்வளவு ஒரு கம்பீரமான லேடி, தன்னுடைய வேலையும் தன்னுடைய உயிரா நேசிச்ச மேகசீனும் விட்டு போகுதுன்னு நினைச்சு கண் கலங்கி இதை பத்தி தன்னுடைய கணவர்கிட்டையும் வேதனை பண்றாங்க. சரி விடு, ஏதோ ஒன்று விட்டு போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன், பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாரு. ஆனா இருந்தாலுமே மெரண்டாவுக்கு மேகசினை விட மனசே கிடையாது. மறுநாள் ஆண்ட்ரியா தூங்கிட்டு இருக்கிறப்போ யாரோ டம்மு டம்முன்ட்டு கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா மெரண்டா தான். என்னமோ ரகசியமா சொல்றாங்க, எனக்கு தெரியாது, ஒன்னால மட்டும் தான் இது முடிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு மொட்டையா சொல்லிட்டு போறாங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோனும் ரொம்ப குஷியா யாருக்கெல்லாமோ ஃபோன் பண்ணி பாக்குறா. ஆக்சுவலா என்ன விஷயம் கேட்டா, இந்த பெஞ்ச் இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு முன்னால யாராச்சும் தெரியாத பிசினஸ் மேன் எவனையாச்சும் கன்வின்ஸ் பண்ணி பெஞ்சுக்கு முன்னால இந்த கம்பெனியை வாங்க வைக்கிறது தான் மெரண்டாவுடைய பிளான். அதை இவங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. பப்ளிஷ் ஆகாத ஹாரி பாட்டர் புக்கே நம்மால அவங்களுக்காக வாங்கி கொடுத்தாங்க, இதை பண்ண மாட்டியா அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கால் பண்ணி பாக்குறா. ஒரு நாள் ஃபுல்லா ட்ரை பண்ணி கடைசி நான் ஒருத்தங்கள ஒத்துக்க வச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா வந்து சொல்றா. இதை கேட்டதுமே மெரண்டாவுக்கு சந்தோஷத்துல கை கால் ஓடல. ஆனா இத்தாலிக்கு எதுக்காக வந்தாங்களோ அந்த ஃபேஷன் ஷோ இப்பதான் நடக்க போகுது, கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம மெரண்டா தான் அந்த கம்பெனி சார்பா பிரதிநிதியா ஸ்டேஜ்ல பேசணும். ஸ்டேஜ்ல போய் பேசணுமே, என்ன பண்ணலாம்னு சொல்றப்போ ஆண்ட்ரியா சொல்றா, நீங்க நைஜலுக்கு பெருசா எதுவும் பண்ணலையே, கூடவே தான் இருக்கிறாரு, ஸ்டேஜ்ல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையாச்சும் கொடுங்களேன், ரன்வே மேகசினுடைய பிரதிநிதியா அவரே போய் நிக்கட்டுமேன்னு சொல்றப்போ ஒரு நிமிஷம் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஆமால, நம்ம கூடவே நிழலா இருக்கக்கூடிய ஒரு நபர், எத்தனையோ பேர் நம்மளை விட்டு போனாலும் நமக்கு பக்கபாலமா வலது கையா இருக்கக்கூடியவருக்கு இதை கூட நம்ம பண்ணாம எப்படி, கரெக்ட் தான் ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு நைஜலை கூப்பிடுறாரு. நைஜல், உங்களை மாதிரி ஒரு மாமனிதர் எனக்கு ஆதரவா பக்கபலமா ஒரு நிழலா கிடைச்சிருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனையோ முறை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிச்சு மத்தவங்களுக்காக கொடுத்துருக்கிறேன். நீங்க பெருசா வருத்தப்படுறது கிடையாது, என்னை பத்தி பின்னால கம்ப்ளைண்ட் பண்ணது கூட கிடையாது. இப்ப போங்க, ஸ்டேஜ்ல
இல்ல எனக்கு பதிலா நம்ம கம்பெனி பிரதிநிதியா நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையா சொல்ல மிரண்டா இப்படி பேசுறாங்களான்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப எமோஷனலா பிரேக் ஆயிருந்தாரு. ஸோ நாங்க ஒரு முக்கியமான வேலையா நம்ம கம்பெனி மீட்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். நம்ம கம்பெனி நம்ம கையில வந்ததுக்கு அப்புறமா நீங்க நான் ஆண்ட்ரியா 3 பேர் சேர்ந்து தான் ரன்வே மேகசினை கவனிக்க போறோம்னு சொல்லிட்டு என்னைக்குமே ரொம்ப சுயநலமா தான் சொல்லிட்டு பேசக்கூடிய மிரண்டா ஃபர்ஸ்ட் டைம் ஒற்றுமையா சொல்றாங்க. டோட்டலி இவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியாவும் நைஜலும் வியந்து மிரண்டாவை பாக்குறாங்க. அவரும் போய் ஸ்டேஜ்ல பேசுறாரு. அங்க இருந்து மிரண்டாவும் ஆண்ட்ரியாவும் கிளம்பி நேரா வேகமா யாரை பாக்குறதுக்காக வராங்கன்னா வேற யாரு நம்ம ஜாஜா பான் தான். ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய கோடீஸ்வரி அவங்க மட்டும் தானே. அவங்க கிட்ட எடுத்து சொல்ல ஸோ பெஞ்ச் வாங்கலானா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் கணவர் மேல இருக்கக்கூடிய கோபத்திலையும் அந்த பத்திரிகையை நான் டபுள் மடங்கு காசு கொடுத்து வாங்குறேன்ட்டு ஒத்துக்கிறாங்க. அடுத்த காலையை பார்த்தீங்கன்னா ஜேக்கு தான் கால் பண்றாங்க. ஆக்சுவலா ஜே எமிலி அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் பெஞ்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வாங்கினதுக்கு அப்புறமா நான் தான் சீஃப் எடிட்டர்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறா எமிலி. ஆனா அந்த சமயத்துல ஜேக்கு ஒரு கால் வருது. யாருன்னா நம்ம ஜாஜா பான் தான். ரன்வே மேகசினை நான் அதிக காசு கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நான் அவ்வளவு கொடுத்து வாங்கிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி டபுள் மடங்கு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல ஓகே டீலை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஷே சொல்ல பெஞ்சுக்கிட்டையும் எமிலிக்கிட்டையும் ஜே சொல்றான். ஸோ ஓகே கைஸ் எனக்கு டீல் முடிஞ்சிருச்சு. ரன்வே மேகசினை டபுள் மடங்கு ஒருத்தங்க காசு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கன்ட்டு அங்கிருந்து அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. எமிலிக்கு இடியா இருக்கிற மாதிரி ஆயிடுது. எது ரன்வே மேகசினை அதுக்குள்ள வாங்கிட்டாங்களா? டபுள் மடங்கு காசு கொடுத்தா அப்படி யாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறா. இங்க மேரண்டாவும் ஆண்டியும் அந்த டீலை முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. ஆண்டியாக்கு தான் நன்றியை சொல்றாங்க. நீ மட்டும் நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான், என்னை விட்டு எல்லாமே கை நழுவி போயிருக்கும். ரொம்ப தேங்க்யூ ஆண்டியான் மிரண்டா சொல்ல அவரும் ஜாலியாக மிரண்டா கேட்குறாங்க. நீ என்னை பற்றி ஒரு புக் எழுதிட்டு இருக்கிறல்ல எனக்கு பின்னாலன்னு கேட்குறப்போ ஐயோ மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் எழுது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை மிரண்டா அவ்வளோதான் அதை அப்படியே கைவிட்டாச்சு அப்படின்னு சொல்கிறப்போ இருந்தாலுமே என்ன பற்றின சர்ச்சைகள் நான் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குன்னு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு வராங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆண்ட்ரியா அதை கைவிட்டுட்டாங்க. அப்படி நியூயார்க் வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட் லில்லியை தான் பார்க்க போகிறா. அங்கே வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறா. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் உன் ஆள் பீட்டரை பார்த்தியா எதுவும் பேசுறியான்னு கேட்டா அன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனில் பேசிட்டேன், மேலதான் தப்பு அப்படின்னு சொல்றப்போ மேல தப்புனா நீனே போய் பேசு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பீட்டருடைய ஆபீஸ்க்கு வந்து அப்படியே பேச வாரா. என்ன சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு சொன்னதுக்கு எதுவும் கோச்சிக்கினீங்களா? ஆமா கோச்சிக்கினேன் அப்படின்ட்டு சின்ன புள்ளத்தனமா சொல்ல ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அப்போ ஒரு டென்ஷன்ல இருந்தேன் அப்படின்ட்டு இவளும் சமாதானப்படுத்தி 2 பேரும் முத்தங்கள் பரிமாறிக்கொண்டு ஒன்னா சேர்ந்து போயிருந்தாங்கோ. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எமிலியை பாக்குறான். எமிலி பாவம் தனக்கு ரன்வேல எடிட்டர் வேலை கிடைக்கும் நினைச்சு ஏமாந்து போயிட்டாங்க. பெஞ்சியும் இவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டானா. அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா இவங்க பார்த்துட்டு இருந்த அந்த பழைய வேலையும் போயிடுச்சு. இப்போ வேற ஏதோ ஒரு கோச்ன்ற கம்பெனில அதான் ஃபேஷன் சம்பந்தப்பட்ட கம்பெனில ஒரு நல்ல வேலையில் இருக்கிறத பத்தி தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுட்டு ஆண்ட்ரியா கிட்ட மன்னிப்பும் கேட்கிறா. ஆண்ட்ரியாவும் சொல்றா உனக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட கேளு அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா அப்படின்ட்டு 2 பேரும் சாலா போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. வழக்கம் போல ஆண்ட்ரியா ரன்வே மேகசின் கம்பெனிக்கு வர இப்போ கம்பெனி டோட்டலா மாறி போயிடுச்சு. எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. ஆண்டியோட அசிஸ்டன்ட் ஜென் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தா தெரியுமா, அவ இப்போ ஜூனியர் எடிட்டர். கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா இவகிட்ட பேசிட்டு போறா. அப்புறம் நைஜில் அங்கிருந்து வராரு. இப்போ பட்ஜெட்லாம் தாராளமா கொடுக்குறாங்க. மேகசினும் நல்ல ஒரு growthல போயிட்டு இருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த கம்பெனில எனக்கு ஒரு வேலை கிடைச்சி நம்ம எல்லாருமே நீண்ட நாளுக்கு பயணம் பண்ண போறோம்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றப்போ நைஜில் சொல்றாரு இது அதிர்ஷ்டவசமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன வேலைக்கு எடுக்க சொன்னதே நான் தான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பெருசா அவருடைய பையனும் கார்ல நம்ம ஹீரோன் பேசின வீடியோ கேட்டு போயிருப்பாங்க. அப்பதான் நைஜில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு இந்த பொண்ணை வேலைக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே ரொம்ப எமோஷனலா உடஞ்சு போயிருந்தா. ரொம்ப தேங்க்யூ நைஜல், எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றா. உனக்குள்ள திறமை இருக்கு, ஒன்னாலதான் இப்ப இந்த கம்பெனி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப மெரண்டாவுக்கு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் செகண்ட் அசிஸ்டன்ட்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ப்ரொமோஷன் தான். சார்லிக்கு அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பொண்ணுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ஆண்ட்ரியா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாங்க. ஃபைனலி மேகசின்ல போடக்கூடிய ஆர்டிகல் என்னமோ எழுதி மெரண்டாவுடைய டேபிள கொண்டு வைக்கிறாங்க. அவங்க என்னமோ மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆர்டிகலை பார்த்து நம்மளை பாராட்ட மாட்டாங்களான்னு பாக்குறா. அவங்க திரும்பிட்டு என்ன நிக்கிற கிளம்பு வேலையை பாருன்ட்டு வழக்கமான அந்த உணர்ச்சியில அந்த பேச்சிலே பேசுறாங்க. இவ அப்படியே சிரிச்சுட்டு அங்க இருந்து வெளியே வாரா. போனதுக்கு அப்புறமா அந்த ஆர்டிகலை புரட்டி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களும் அப்படியே சிரிக்கிறாங்க. இப்படியே தான் இந்த படம் ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சு போகுதுங்க. ஓகே இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி ஒன்று கீழே கொடுத்துருக்கிறேன் நம்ம சேனலோட இதுதான். அதையும் முடிஞ்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.